இப்போது ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் தட்டுப்பாட்டை பற்றி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். டெல்லியில 334 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். கர்நாடகால 507 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஜார்க்கண்ட்ல 8180 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். பீகார்ல 3207 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். மிகச்சிறப்பான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதற்கான சான்றிதழை ஒன்றியமே கொடுத்திருக்கிறது. நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதை துவக்கி வைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர். கோல்கட்டியா யூனிவர்சிட்டி ஒரு வேலையை பண்ணுச்சு. தன்னுடைய பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கெல்லாம் காலையில ஒரு குறுஞ்செய்தி அனுப்புது. அதுக்காக அந்த மாணவர்களுக்கு கொடுத்த லஞ்சம் அல்லது இன்சென்டிவ் அல்லது கையூட்டு, உங்களுக்கு 2 நாள் அட்டெண்டன்ஸ் கொடுக்கப்படும், 2 வாழைப்பழம், ஒரு பன்னு, ஒரு கூல் ட்ரிங்க் ஏமாத்தியாச்சு. கூடுதலா ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்தது. இது எப்படி எங்களுக்கு போதும் என்று அந்த மாணவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். மீண்டும் கோல்கட்டியா யூனிவர்சிட்டி கல்வியின் தரத்தை குறைத்திருக்கிறது என்று பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகளை செய்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுவும் நீட் தேர்வை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களின் மருத்துவ கனவை இல்லாமல் ஆக்கியது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போது ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிக்கைனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், அதுல மருத்துவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, எத்தனை பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சு, இதற்கு மேல் நீங்கள் புதிதாக தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று ஒரு கட்டளையை போட்டது, ஒரு முட்டுக்கட்டையை போட்டது. இதற்கு மேல் நீங்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தான் இங்கே இருந்து மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு முட்டுக்கட்டை போட்டது. ஆனால் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. அதை தவிர டபுள் என்ஜின், ட்ரிபிள் என்ஜின் என்று பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் தட்டுப்பாட்டை பற்றி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? முதல்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு பொதுமக்களுக்கு எவ்வளவு மருத்துவர்னு பாருங்க. தமிழ்நாட்டில் 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். டெல்லியில 334 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். கர்நாடகால 507 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். கேரளால 535 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். கோவால 713 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். பஞ்சாப்ல 789 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஜார்க்கண்ட்ல 8180 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஹரியானால 6037 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். சத்தீஸ்கர்ல 4338 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். இந்தியாவிலேயே மிக குறைவான எண்ணிக்கையில் 253 பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய சிறப்பான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதை தவிர நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் சரி, இப்போது நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலும் சரி, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொது மருத்துவமனை, ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பொது மருத்துவமனையோடு சேர்ந்த ஒரு அரசு மருத்துவ கல்லூரி என்பதாக மிகச்சிறப்பான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதற்கான சான்றிதழை ஒன்றியமே கொடுத்திருக்கிறது. அதனால் தான் இப்போதும் சொல்கிறோம், ஒன்றியத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை பார்த்து பொறாமை, பயம் என்று மிஸ்டர் பொதுஜனம் பேசிக்கொள்கிறார். கோல்கட்டியா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம நிறைய செய்திகள் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ மிக சமீபத்தில் திரும்பவும் அந்த பல்கலைக்கழகம் செய்தியில வந்தது. எதுக்காக? மார்ச் 28ஆம் தேதி நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதை துவக்கி வைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் ஆதித்யநாத். இந்த மாதிரி ஒரு 2 ஹை கமாண்ட் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கூட்டம் வரலைன்னா எப்படி? அதனால
கொல்கட்டியா யூனிவர்சிட்டி ஒரு வேலையை பண்ணுச்சு. என்ன வேலை அப்படின்னா, தன்னுடைய பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கெல்லாம் காலையில ஒரு குறுஞ்செய்தி அனுப்புது. என்னன்னா, நீங்க எல்லாரும் கட்டாயமா பல்கலைக்கழகத்துக்கு வரணும் காலையிலேயே அப்படின்ட்டு. அன்னைக்கு விடுமுறை நாள், அன்னைக்கு வேற கிளாஸ் எதுவும் இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு செய்தி வந்த உடனே எல்லா மாணவர்களும் விழுந்தடிச்சிட்டு பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. அங்கே இருந்து சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு பண்ணப்பட்டு இந்த கொல்கத்தியா பல்கலைக்கழகத்தின் மாணவர்களை நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இனாகுரேஷன் நிகழ்ச்சிக்கு அனுப்புகின்றது அந்த பல்கலைக்கழகம். அதுக்காக அந்த மாணவர்களுக்கு கொடுத்த லஞ்சம் அல்லது இன்சென்டிவ் அல்லது கையூட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் அட்டெண்டன்ஸ் கொடுக்கப்படும் என்று கொல்கட்டியா யூனிவர்சிட்டி அந்த மாணவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அதை தவிர அந்த மாணவர்கள் நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இனாகுரேஷனுக்கு போறதுக்காக அவங்களுக்கு பேருந்து ஓசி பேருந்து ஏற்பாடு பண்ணி உணவையும் கொடுத்திருக்கு. அந்த உணவுல என்ன இருந்ததுன்னு அந்த மாணவர்கள்லாம் வீடியோல திறந்து காமிக்கிறாங்க. அதுல என்ன இருந்தது தெரியுமா? 2 வாழைப்பழம், ஒரு பன்னு, ஒரு கூல் ட்ரிங்க், அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர், இவ்வளவும் இருந்திருக்கிறது. இது எப்படிங்க போதும் எங்களுக்கு? அவ்வளவு நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தது, எங்களுக்கு 2 வாழைப்பழத்தையும் ஒரு பன்னையும் கொடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரையும் கொடுத்து ஏமாத்தியாச்சு. கூடுதலா ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்தது. இது எப்படி எங்களுக்கு போதும் என்று அந்த மாணவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதை தவிர இப்படியாக 2 நாள் அட்டெண்டன்ஸ் என்று சொல்வதற்காக எங்களுடைய வகுப்பை நாங்கள் தியாகம் செய்கிறோம். ஒரு பிரதமரின் ஹைகமாண்ட் நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக கல்லூரியின் மூலமாக அல்லது பல்கலைக்கழகத்தின் மூலமாக மாணவர்களை அனுப்பி மீண்டும் கொல்கட்டியா யூனிவர்சிட்டி கல்வியின் தரத்தை குறைத்திருக்கிறது என்று அந்த மாணவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை வர வச்சா அவங்க வாய் மூடி மௌனியாக வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ உள்ள ஜென்சி இளைய தலைமுறை இல்லையா, அவங்க எல்லாரும் கையில மொபைலை வச்சுக்கிட்டு தங்களுக்கு நேர்ந்த எல்லாவற்றையும் விலாவாரியாக மக்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள். எனவே மீண்டும் கொல்கத்தியா யூனிவர்சிட்டி அவமானப்பட்டு நிற்கிறது என்பதைத்தான் இப்போது பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள்.